எல்லோருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நீங்கள் நிறைய சர்வைவல் ஸ்டோரிஸ் பார்த்துருப்பீங்க. அது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்சிடெண்ட்லேருந்து தான் அவங்க சர்வைவ் ஆகிருப்பாங்க. அப்படி சில பேர் 2 இன்சிடெண்ட்டில் சர்வைவ் ஆயிருந்தாலும் அந்த காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறையாக இருக்கும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்சிடெண்ட்லேருந்து அவங்க சர்வைவ் ஆகிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இன்சிடெண்ட்டில் சர்வைவ் ஆகிருப்பாங்க. இப்படி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரே டைமில் 2 இன்சிடெண்ட்டில் சர்வைவ் ஆன ஒரு ஸ்டோரியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி இது வரைக்கும் கேள்வி பண்ணீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள். இந்த பொண்ணோட பேர் ஜூலியன் கோப்கே. அப்போது இவங்களுக்கு வயசு வெறும் 17 தாங்க. இவங்க அப்பா ஒரு ஜுவாலஜிஸ்டாக இருந்திருக்கிறாரு. அவங்க அப்பா மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு தான் இவங்க ஒரு சீனியர் ஹைஸ்கூலில் ஜுவாலஜியும் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க அம்மா கூட தான் இவங்க இருக்கிறாங்க. இவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லீமா அப்படின்ற ஒரு சிட்டியில், அது பெரு நாட்டில் இருக்குங்க. இவங்க அப்பா எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புகல்பா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இருக்கார். அதுவும் பெருன்ற நாட்டுக்குள்ளே தாங்க இருக்குது. இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1971 டிசம்பர் மாதம் தாங்க. டிசம்பர் 24, 1971 நீமாவில் இருக்கிற ஒரு ஏர்போர்ட்டில் ஜூலியன் அவங்க அம்மா கூட வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. எதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்கன்னா லான்சா 508 அப்படின்ற ஃப்ளைட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா புக்கல்பால இருக்கிற அவங்க அப்பா கூட போய் கிறிஸ்மஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே இருக்கிற பேசஞ்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண போகிற அந்த எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. அதே சமயம் எல்லாருமே ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா அந்த ஃப்ளைட்டு 7 மணி நேரம் லேட்டுங்க. ஜூலியனும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா கூட போய் அந்த கிறிஸ்மஸ் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. ஆனால் அங்கே வானிலை பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக தாங்க இருந்திருக்குது. ரொம்ப கருமேகங்கள் வந்து சூழ்ந்துட்டுருக்குது. ஆனால் அந்த ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவலுக்காக ஷெட்யூல் பண்ண ஒரு ஸ்பெஷல் ஃப்ளைட். அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் கேன்சல் பண்ணவும் முடியாதுங்க. வானிலை என்ன மோசமாக தான் இருந்தாலும் அந்த டைமிங் ஷெட்யூலுக்கு அந்த ஃப்ளைட்டு கிளம்புது. அங்கே உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் பேசிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த ஃப்ளைட்டு கிளம்பி 1 மணி நேரம் வரைக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லாமல் தாங்க போயிருக்கு. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்டர் ஸ்டார்ம் ஃபார்ம் ஆகிற மாதிரி வானிலை வந்து மோசமாகுதுங்க. காற்று ரொம்ப வேகமாக அடிக்க ஆரம்பிக்குது. மின்னல்கள்லாம் வர ஆரம்பிக்குது. பைலட்ஸ் எதிர்பார்த்ததோட வானிலை வந்து ரொம்ப மோசமாகிடுச்சிங்க. திடீர்னு ஃப்ளைட்டு மேலேயும் கீழேயும் போக ஆரம்பிக்குது. ரொம்ப ஷேக் ஆகுது. உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸ்லாம் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஜூலியன் வந்து ரொம்ப காமாக தான் இருக்காங்க. ஆனால் டைம் போக போக ஃப்ளைட்டோட கண்டிஷன் ரொம்ப மோசமாகவே போகுது. அது ரொம்பவே ஷேக் ஆக ஆரம்பிக்குது. அப்போது அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்த அந்த பேசஞ்சரோட கிஃப்ட்டு, லக்கேஜஸ்ஸு, பார்சலு, அந்த கிறிஸ்மஸ் ஃப்ளவர்ஸு, கிறிஸ்மஸ் கேக்கெல்லாம் கேபின்லாம் அங்கேயும் இங்கேயும் விழ ஆரம்பிக்குது. அப்போ ஜூலியனும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மாவோட கையை இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. 2 பேருமே எதுவுமே பேசிக்கல. கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஃப்ளைட்டு பைலட் கண்ட்ரோல்லேருந்து டோட்டலாகவே போயிடுதுங்க. பயங்கரமாகவே ஷேக் ஆக ஆரம்பிக்குது. உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாமே பதட்டத்தில் பயத்துலேயும் வந்து ரொம்ப கத்துறாங்க. சில பேர் அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜூலியன் அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்த எல்லா விண்டோவுமே பார்க்குறாங்க. எல்லாத்துலேயுமே மின்னல் வந்து அந்த ஃப்ளைட்டை சுற்றி பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. அப்போது திடீர்னு ஒரு மின்னல் அந்த ஃப்ளைட்டோட லெஃப்ட் இன்ஜின் மேலே வந்து தாக்குதுங்க. உடனே அந்த இன்ஜின் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. அப்போது அவங்க அம்மா காமாக ஒரு விஷயத்த ஜூலியன் கிட்ட சொல்கிறாங்க. அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு, நம்ம சாக போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அந்த ஃப்ளைட்டோட லெஃப்ட் ரெக்கை எரிய ஆரம்பித்தோடனே ஃப்ளைட்டு ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குதுங்க. இன்ஜின் சத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலியனோட மண்டையை வெடிக்க வைக்கிற அளவுக்கு ரொம்ப மோசமாக கேட்டிருக்குது. அந்த சத்தத்தை அவங்களால தாங்கிக்கவே முடியல. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த சத்தம் டோட்டலாகவே இல்லாமல் போயிடுது. வெறும் காற்று சத்தம் மட்டும்தான் கேட்டுட்ருக்கு. என்னன்னு அவங்க பார்க்கும்போது ஜூலியன் அவங்க சீட் பெஞ்சோட தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கண்ணு கெட்டின தூரம் வரைக்குமே இல்லைங்க. அது பார்ட்டாக வெடித்து சிதறி இருக்குது. அப்படி ஜூலியன் ரொட்டேட் ஆகிட்டே வந்துருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கீழே ரொம்ப டார்க் க்ரீனாக தெரிஞ்சிருக்குது. அப்போவே அவங்க ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க கீழே வந்து காடு தான் இருக்குது அப்படின்றத. கிட்டத்தட்ட 21,000 அடிக்கு மேலே தாங்க அந்த ஃப்ளைட் பறந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அங்கேருந்து தான் இப்போ இவங்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி அந்த காட்டை ஜூலியன் பார்த்தோன்னே கொஞ்ச நேரத்திலே வந்து அன்கான்சியஸ் ஆகிடுறாங்க. அப்புறம் கண் விழித்து பார்க்குறாங்க. அடுத்த நாள் காலையில் ஆயிடுது. சுற்றி முற்றியும் பார்க்குறாங்க. அவங்க ஒரு நடு காட்டில் இருக்கிறாங்க. அது வேறு எந்த காடும் இல்லைங்க, அமேசான் காட்டில் தான் இப்போ அவங்க இருக்கிறாங்க. சுற்றிலுமே ரொம்ப அமைதி. அந்த காட்டு சத்தத்தை தவிர அவங்க வேறு எதுவுமே கேட்கல. அப்போ தான் அவங்க ஒரு விஷயத்தை உணர்றாங்க. அந்த ஃப்ளைட்டு ஆக்சிடென்ட்லேருந்து அவங்க சர்வைவ் ஆகிட்டது. ஸோ அந்த பெஞ்சுடையதுன்னு வந்து இவங்க விழுந்திருக்காங்க. அப்போது அந்த சீட் பெஞ்சிலேருந்து அவங்க எந்திரிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால எந்திரிக்க முடியலங்க. அந்தளவுக்கு அவங்க வீக்காக இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா அவங்க 2 கண்ணுமே
ரொம்ப பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்கு. ஏன்னா திடீர்னு ஏற்பட்ட ஒரு கிளைமேட் சேஞ்சால் அப்படி ஆயிருக்குதுங்க. அது மட்டும் இல்லை, அவங்களோட காலர் போனும் உடஞ்சிருக்கு. அவங்க கைகள்லாம் ரொம்ப ஆழமாகவே வெட்டுக்கள் விழுந்திருக்கு. அவங்களோட கால் முட்டிகள்லையும் அடிபட்டிருக்கு. அப்படியே ரொம்ப நேரம் போராடி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த சீட்லேருந்து அவங்க எந்திரிச்சு வராங்க. அப்போ அவங்க காலில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஷூ தான் இருந்திருக்கு. இன்னொரு ஷூ எங்கே இருக்குதுன்னே தெரியல. அப்புறம் இவங்களுக்கு கிட்ட பார்வை கிடையாதுங்க. அதனால் இவங்க கண்ணாடி போட்டிருப்பாங்க. அந்த கண்ணாடியும் எங்கே இருக்குதுன்னே தெரியல. ஜூலியன் 1.5 வருஷமாக அவங்க பேரண்ட்ஸ் கூட இந்த மாதிரி காடுகளில் நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குங்க, கண்டிப்பாக இதுலேருந்து நம்ம எப்படியும் சர்வே ஆயிடுவோம்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாதிரி காடுகளில் சர்வே ஆகிறதுக்கான போதிய நாலேஜ் அவங்கக்கிட்ட இருந்திருக்கு. அப்படியே அவங்க சீட் பெஞ்சிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நடக்கும்போது அவங்க ஷூ போட்டிருந்தாங்க இல்லைங்களா, அந்த காலை தான் முன்னாடி வச்சு வச்சு போகிறாங்க. ஏன்னா அந்த காய்ஞ்ச புல்லுகள்லாம் பார்த்திங்கன்னா புல்லு மாதிரியே சில பாம்புகள் இருக்குமாங்க. அதெல்லாம் எதுவும் குத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த நிலங்களை அந்த ஷூ போட்ட காலை செக் பண்ணி அடுத்து அவங்கள லெஃப்ட் காலை வச்சுருந்துருக்காங்க. இப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க. அவங்களுக்கு எந்த திசைனே தெரிலங்க. குத்து மதிப்பாக ஒரு திசையை ஃபிக்ஸ் பண்ணி அந்த வழியில் தான் போயிட்டுருக்காங்க. ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. அந்த காட்டு சத்தத்தை தவிர வேறு எந்த சத்தமும் அவங்களுக்கு கேட்கல. காட்டோட டீப் ஃபாரஸ்ட்டில் இருக்கிறோமா இல்லை எட்ஜில் இருக்கமான்றது கூட அவங்களுக்கு தெரியாமல் தாங்க இருந்திருக்கு. அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பேகை பார்க்குறாங்க. அந்த பேகுக்குள்ளே நிறையா சாக்லேட்ஸ்லாம் இருந்திருக்குங்க. யாரோ கிறிஸ்மஸ்க்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்காக அந்த சாக்லேட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ அது அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதை பார்த்தோன்னே அவங்களுக்குள்ள கொஞ்சம் சந்தோஷம் வருது. இதை வச்சு கொஞ்ச நாள் சமாளிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி அவங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே தாங்க போகிறாங்க. ஆனால் அங்கே சில பறவைகள் சத்தமும் காற்று சத்தத்தையும் தவிர வேறு எந்த சத்தமும் இல்லை. இவங்களுக்குள்ள அவங்களுடைய அம்மாவுடைய நினைவு மட்டும்தான் இருக்குது. அவங்க இறந்துட்டாங்களா இல்லை நம்மளை மாதிரி எங்கேயாவது சர்வே ஆகி இருக்காங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே காட்டுக்குள்ளே நடந்து போகும்போது எப்படிலாம் நடந்து போனால் சேஃபு, எந்தெந்த பாதையிலலாம் போகணுன்றது இவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குங்க. அதெல்லாம் கணிச்சு தான் போயிருக்காங்க. இன்னொரு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, அவங்க ஒரு ஷார்ட்டான ட்ரெஸ்ஸை தாங்க போட்டுட்டு வந்திருக்காங்க. ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் தான் போட்டுட்டு வந்திருக்காங்க. மினி ட்ரெஸ்ஸுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு வந்திருக்காங்க. அதுவே இப்போ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொல்லையாக இருந்திருக்கு. ஏன்னா அந்த காட்டில் சில சமயம் ரொம்ப ஹாட்டாக இருந்திருக்கு, அப்பப்போ மழை பெய்யுது. ஸோ அதனால் வெட்டாகவும் இருக்குது. நைட்டில் ரொம்ப குளிராக இருந்திருக்குதுங்க. ஸோ அந்த சின்ன ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்களால அந்த குளிரை சமாளிக்க முடியலைங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன ஸ்பீசிஸ், அதாவது பூச்சிகள் அங்கே நிறைய இருந்திருக்கு. அதெல்லாம் நைட்டில் அவங்கள தூங்க விடாமல் தொடர்ந்து கடிச்சிக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ ஜூலியன் நைட் ஆனவே ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க ரைட் கையில் ஒரு பெரிய வெட்டு விழுந்துருச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வலியை கொடுத்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து இப்படி நடக்க முடியாமல் நடந்துகிட்டே போகிறாங்க. அவங்க ஒரு பேக் எடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்குள்ளே சாக்லேட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த சாக்லேட் எல்லாமே இப்போது காலி ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சாப்பிட இப்போ அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை. அந்த காட்டுக்குள்ளே நிறையா காய்களையும் நிறையா பழங்களையும் அவங்க பார்க்குறாங்க. ஆனால் எது விஷத்தன்மை உடையது, எது நல்லதுன்னு அவங்களால டிசைட் பண்ண முடியல. காரணம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் தாங்க இருந்திருக்கு. ஏன்னா அந்த மாதிரி காடுகளில் பார்த்திங்கன்னா தண்ணியை கூட பார்த்து தாங்க குடிக்கணுமா. சில இடங்களில் தண்ணி கூட பாய்சனஸாக இருக்குமா. இப்படி தாகத்தோட பசியோட தொடர்ந்து பயணிச்சுட்டே போகிறாங்க. 4வது நாளும் வருதுங்க. அப்போது ஒரு இடத்துல அவங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. அது என்னென்னா, வல்ச்சர்ஸ் ஒரு இடத்துல சுற்றிட்டு இருக்குங்க. அதாவது அந்த பிணந்தின்னும் கழுகுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது சுற்றிக்கிட்டு இருக்குது. அதை பார்த்தோன்னே இவங்க ரொம்ப பயந்துடுறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா, அது அழுகிய பிணங்கள் இருக்கிற இடத்துல தான் மேலே சுற்றிட்டு இருக்குங்க. அதனால தான் பயப்படுறாங்க. உடனே அந்த இடத்த நோக்கி ரொம்ப வேகமாக போகிறாங்க. அப்படியே அந்த இடத்த ஐடென்டிஃபை பண்ணி கிட்ட போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஃப்ளைட்டில் இருந்த ஒரு பேசஞ்சர் சீட் இருக்கும் பார்த்தீங்களா, 3 பேர் உட்கார்ற அந்த பேசஞ்சர் சீட்டு தலைகீழ கமந்து மண்ணில் புதஞ்சிருக்குதுங்க. அவங்களுடைய தலையிலேருந்து இடுப்பு வரைக்கும் மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கு. அவங்களுடைய கால்கள் மட்டும் தெரியுது. அப்போ ரொம்ப பதட்டத்தோட பயத்தோட அந்த 3 பிணங்களையும் கிட்ட போய் பார்க்குறாங்க. அதில் 2 ஆண்களுங்க, 1 பெண்ணுங்க. அந்த பெண்ணோட காலை கிட்ட போய் பார்க்குறாங்க. அப்போ அந்த பெண் காலில் இருந்த நகங்களில் நெயில் பாலிஷ் அடிச்சிருக்கு. இவங்களுடைய அம்மாவுக்கு நெயில் பாலிஷ் அடிக்கிற பழக்கம் இல்லைங்க. அது அவங்களுக்கு பிடிக்காது. அதை பார்த்தோன்னே இது நம்ம அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அப்படி நினச்சதுக்காக அவங்களே நினச்சி வெக்கப்பட்டுக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க அங்கேருந்து கடந்தும் போகிறாங்க. அப்படி இவங்க போயிட்டுருக்கும்போது இவங்களெல்லாம் தேடி நிறைய ஹெலிகாப்டர்ஸும் ஃப்ளைட்ஸும் மேலே பறக்குதுங்க. ஆனால் அது ரொம்ப அடர்த்தியான காடாக இருக்கிறதுனால கீழே இருக்க இவங்களால் அவங்களால கண்டுபிடிக்க முடியலைங்க. அது மட்டும் இல்லை,
ஜூலியன் ரொம்ப தூரத்தில் தான் இந்த ஹெலிகாப்டர்ஸ் ஃப்ளைட்ஸ் எல்லாம் பறக்கிறத பார்த்துருக்காங்க. அதனால் இங்கேருந்து அவங்க கத்துனாங்கன்னா கண்டிப்பாக அவங்க காதில் அது கேட்காது. அதனால் இவங்க கத்துற முயற்சியும் எடுக்கலைங்க. இப்படி போயிட்டே இருக்கும்போது ஜூலியன் ரொம்ப டயர்டாகி ஒரு இடத்துல உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு பசி ரொம்ப கடுமையாகவே இருந்திருக்கு. அப்போது சில தவளைகள் அங்கே போகிறத அவங்க பார்த்துருக்காங்க. அதை பிடிச்சி சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் அதை எந்திரிச்சு போய் பிடிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு சுத்தமாக உடம்புல எனர்ஜி இல்லாமல் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த தவளைகள்லாம் வந்து விஷ தவளைகள்னு சொல்லிட்டு. ஸோ அதை அப்போ அவங்க பிடிச்சி சாப்பிட்ருந்தாங்கன்னா அங்கேயே அவங்க காலியாகிருப்பாங்க. ஸோ சரியான ஃபுட்டு இல்லாமல் குடிக்க தண்ணி இல்லாமல் அவங்க ரொம்ப வீக் ஆகிட்டே போகிறாங்க. நைட்டில் சரியான தூக்கமும் இல்லைங்க. அந்த சின்ன சின்ன பூச்சிகள்லாம் கடிச்சு அதனாலையும் இவங்க எனர்ஜி வந்து நிறையா இழக்க ஆரம்பிக்கிறாங்க. அது இல்லாமல் இவங்க ரைட் கையில் ஒரு பெரிய அடிபட்டுருச்சு இல்லைங்களா, அந்த புண்ணில் வந்து பார்த்திங்கன்னா புழுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதை மேகட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த புழுக்களை வந்து இவங்களுக்கு நிறைய தொந்தரவு கொடுத்துட்ருக்குங்க. பகலை கூட இவங்க எப்படியாவது ஓட்டிடுறாங்க. ஆனால் நைட்டு நினச்சி இவங்க ரொம்பவே பயப்படுறாங்க. ஏன்னா அந்த பூச்சி கடிகளும் அதுக்கப்புறம் அந்த குளிரையும் நினச்சி ரொம்பவே பயப்படுறாங்க. நைட்டு தாங்க அவங்களால சரியாக கடத்த முடியாமல் இருந்து அப்படி காட்டில் அவங்க நைட்டு தூங்குறதுக்கு ரொம்ப சேஃபான இடத்த சர்ச் பண்ணி தான் ஒவ்வொரு நாளும் தூங்கியிருக்காங்க. அப்படி தூங்கும் போதும் ஒவ்வொரு நைட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பயங்கரமாக தாங்க இருந்திருக்குதான். ஏன்னா ரொம்ப விசித்திரமான சத்தங்கள்லாம் கேட்குமா, ஏதோ மிருகம் இவங்க பக்கத்தில் வர மாதிரிலாம் கூட இருக்குமா. இப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குங்க. 10வது நாளும் வருது. அந்த 10வது நாள் வர்றப்போ இவங்க உடம்புல இருக்க டோட்டல் எனர்ஜியே இழந்துடுறாங்க. கிட்டத்தட்ட சாவர நிலைமைக்கே இவங்க போயிட்டாங்க. அப்போது தள்ளாடிக்கிட்டே கிட்டத்தட்ட அரை மயக்கத்திலே இவங்க போயிட்டுருக்கும் போது ஒரு ஆத்தோரமாக ஒரு போட்டு நின்றுட்டு இருக்கிறத இவங்க பார்க்குறாங்க. அப்படி அதை பார்த்த உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு வந்து ஹாலுசினேஷன் ஏற்பட்டிருக்கு, அதனால தான் அப்படி தெரியுதுன்னு நினச்சிருக்காங்க. அப்படி கிட்ட போய் அந்த போட்டை தொடும்போது தான் இது வந்து ரியல் அப்படின்னே அவங்க உணர்ந்துருக்குறாங்க. உடனே அங்கே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அங்கே ஒரு ஒத்தையடி பாதை வந்து போகுதுங்க. ஸோ அது இருக்குதுன்னா கண்டிப்பாக இங்கே மனிதர்கள் இருக்காங்க அப்படின்றது ஒரு அடையாளம் தானே அது. உடனே அந்த பாதையை நோக்கி அப்படியே போயிட்டுருக்காங்க. அப்போது அங்கே ஒரு குடிசையை அவங்க பார்க்குறாங்க. அந்த பாம் ட்ரீஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த பாம் ட்ரீயோட இலைகளை வச்சு கட்டப்பட்ட குடிசை தாங்க அது. அது கிட்ட போகிறாங்க. அங்கே மனிதர்கள் யாருமே இல்லை. ஆனால் இவங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, இங்கே ஒரு போட் இருக்குது, ப்ளஸ் இங்கே ஒரு குடிசை இருக்குன்னா கண்டிப்பாக இங்கே மனிதர்கள் வசிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி அந்த குடிசை கிட்ட பார்க்குறாங்க. அப்போ அங்கே ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அது என்னென்னா, அங்கே கேஸ் ஒலைன் இருக்குதுங்க, அதாவது பெட்ரோல் இருக்குதுங்க. அதை பார்த்தோன்னே டக்குன்னு இவங்களுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுதுங்க. இவங்க நாய்க்கு இந்த மாதிரி தான் புண்ணு ஏற்பட்டு அதில் புழு வந்து வச்சுருந்துருக்குதுங்க. அப்போது அவங்க அப்பா வந்து அந்த புண்ணில் வந்து பெட்ரோலை ஊற்றிருக்கிறாரு. ஊற்றி தான் அதுலேருந்து புழுக்கெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க நாயும் குணமாயிருக்கு. இது வந்து இவங்களுக்கு இப்போது ஞாபகத்துக்கு வருதுங்க. ஆனால் இவங்க 2 கையுமே வந்து பார்த்திங்கன்னா செயலிழந்த மாதிரி தாங்க இருந்திருக்கு. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வாயிலே அந்த கேஸ் ஓலைனை உறிஞ்சி அந்த புண்ணில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த புண்ணில் இந்த புழுக்கெல்லாம் வந்து பயங்கரமாக துடிச்சிருக்கு. அது ஒரு மிகப்பெரிய வலியை வந்து இவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, கையிலே ஒவ்வொரு புழுக்களாக வந்து வெளியே எடுத்து போட்டிருக்காங்க. அந்த மாதிரி 30 புழுக்களை வந்து வெளியே எடுத்து அவங்க போட்டிருக்காங்க. பின்னால் இதை நினச்சி அவங்க ரொம்ப பெருமைப்பட்டிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்த மாதிரி இருந்திருக்கு. ரொம்ப நேரம் அந்த குடிசைக்கு வெளியிலே உட்காந்து பார்க்குறாங்க. அப்புறம் நைட்டு ஆனதுக்கப்புறம் அந்த குடிசைக்குள்ளே போய் தூங்கியிருக்காங்க. நல்ல நிம்மதியான ஒரு தூக்கம் தூங்கியிருக்காங்க. விடிய காத்தால் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடிசைக்கு வெளியில் யாரோ சில பேர் பேசுகிற மாதிரி தெரிஞ்சிருக்குங்க. இவங்க ரொம்ப பயந்துருக்காங்க. அவங்க அந்த குடிசையை திறந்து இவங்களையும் பார்த்துருக்காங்க. இவங்கள பார்த்துட்டு அவங்க பயந்துருக்காங்க. இது ஏதோ விசித்திரமான உயிரினம், ஏதோ கடலில் வாழ்கிற ஒரு உயிரினம் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்துருக்காங்க. ஏன்னா இவங்களோட நிலைமை அந்த அளவுக்கு இருந்திருக்குங்க. பார்க்குறதுக்கு இவங்க அப்படி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க நடந்தது எல்லாத்தையுமே அவங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மக்கள் இவங்க சாப்பிட்றதுக்கு சில உணவுப் பொருட்கள்லாம் கொடுத்து பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு இவங்கள அமைச்சிருக்காங்க. அது வந்து ஒரு டவுன் மாதிரி இடங்க. அப்படியே அந்த டவுனில் இருந்து தான் இவங்க சொந்த ஊருக்கும் அனுப்பியிருக்காங்க. அங்கே போய் இவங்க அப்பாவை பார்க்குறாங்க. இவங்க அப்பாவை பார்த்து கரெக்டாக ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் இவங்களோட அம்மாவோட பாடியை வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தாங்க ஒரு விஷயமே தெரிஞ்சிருக்கு. இவங்க அம்மாவும் அந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் உடனேலாம் வந்து சாவலைங்க. கிட்டத்தட்ட அவங்களும் 3-4 நாள் சர்வே ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இறந்து போயிருக்காங்க. அதை நினச்சி ஜூலியன் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அம்மா அவங்க சாவறதுக்கு கடைசி நாள் அப்போது என்ன நினச்சிருப்பாங்களோன்றதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நாமெல்லாம் ஒரு பண்டிகை வந்தால் அது எடுக்க முடியாமல் போச்சு, இது எடுக்க முடியாமல் போச்சு, அவங்கள மாதிரி அடுத்த வருஷம் கொண்டாடணும் இப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்.
ஆனால் இவங்களுக்கு வந்து பாருங்கள், இவங்க லைஃப்பில் இனிமேட்டு எந்த கிறிஸ்மஸுமே இவங்க கொண்டாட முடியாது. அந்த மாதிரி ஒரு சம்பவம் இவங்களுக்கு நடந்துருச்சு. இந்த மாதிரி இந்த உலகத்தில் எவ்வளவோ பேர் இருக்கலாங்க. முக்கியமான ஃபெஸ்டிவல் அன்னைக்கே ஏதோ ஒரு மோசமான சம்பவம் அவங்களுக்கு நடந்திருக்கும். இந்த ஸ்டோரியை பார்க்கும்போது நம்ம லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள், ப்ராப்ளம்லாம் வரும்போது ரொம்ப லைஃப்பை வந்து சலிச்சுக்கிறோம், ரொம்ப சங்கடப்பட்டுக்கிறோம். என்னடா அது வாழ்க்கைதுன்னு சொல்லிட்டு நிறையா டைம் நினச்சிருப்போம். அப்படியேப்பட்ட ஆட்கள்லாம் இந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டும்போது, நிறைய பேர் வெளிநாட்டிலலாம் போய் மாட்டிக்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த ஆடு ஜீவிதம் படம்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி மாட்டும்போது, அப்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்மளுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும் தெரியுமா? நிச்சயமாக இங்கேருந்து நம்ம மீண்டு போவோமா போக மாட்டோமா, உயிரோடு இருப்போமான்னு கூட தெரியாத அந்த சூழ்நிலையில், ஐயோ இதுக்கு முன்னே வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கை இதை விட எவ்வளவோ பரவாயில்லையா, அது கிடைச்சாலே போதுமே அப்படின்ற மாதிரி தான் நினைப்போம். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற லைஃப் அப்போ ரொம்ப பெருசாகவே தெரியும். ஸோ நமக்கு என்ன தான் லைஃப்பில் பிரச்சனைகள் இருக்கட்டும், கவலைகள் இருக்கட்டும், இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை கூட இந்த உலகத்தில் பல பேருக்கு இல்லைன்றது தான் உண்மை. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.